ஹலோ மக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறது என்னென்னா, கலர் ஃபோட்டோ எப்படி ஒயிட் அண்ட் பிளாக்ல பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் கலர் ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிட்டு இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்னாப்சேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆடி ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஸ்னாப்சேட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பிக்சர் எடுக்க எப்படி போனீங்கன்னா, இந்த ஓப்பன் பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஓப்பன் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் வரும். இந்த ஓப்பன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த டூல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த டூல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துடும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துடுச்சு. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கன்னா, இந்த டிக் ஆப்ஷன் இருக்குல்ல, டிக் ஆப்ஷன் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ண என்ன ஆகுன்னா, இது எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, அந்த எக்ஸ்போர்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட்டை ப்ரெஸ் பண்ணால் சேவ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, இங்கே பாருங்கள், இந்த அம்புக்குறி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அம்புக்குறி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த அம்புக்குறி ஆப்ஷன் இந்த அதில் போய் இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இந்த நாலாவது ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பெயிண்டிங் ப்ரெஷ் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் நம்ம கலர் ஃபோட்டோ வந்துடும். இது நீங்கள் என்ன பண்ணுன்னா, இது பண்ணிக்கோங்க. இது இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. இப்போ நமக்கு என்ன பண்ணுறோன்னா, பேக்ரவுண்டில் மட்டும் கலராக இருக்கும். இப்போ நம்ம விஜயானாக்கு ஃபேஸ் உடம்பெல்லாம் இப்போ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்ற போகிறோம். இப்போ இதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி எங்கெல்லாம் விஜயானா உடம்பு எங்கெல்லாம் கலரில் இருக்கோ அதை இப்போ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் மாற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், அது மாறுது பாருங்கள். விஜயானா உடம்பு மாறுது பாருங்கள். நம்ம சைடில் படாமல் நம்ம இது பண்ணிக்கணும். இப்படி பட்டாலும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி இப்படி பண்ணிடுங்க. அப்புறம் ஜூம் பண்ணிடுங்க. அப்புறம் கீழே வந்துடுங்க. கீழே வந்துடுச்சு. அப்புறம் கையும் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டோம். அப்புறம் கீழே இதுவும் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பேக்ரவுண்டு சைட்லெலாம் பட்டிருக்கான்னு நம்ம இதை கம்மி பண்ணால் போதும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கம்மி பண்ணலாம். இந்த ஆப்ஷன் நீங்கள் கம்மி பண்ணவும் கூட்டவும் இருக்குது. அப்புறம் இந்த ஆப்ஷனை நீங்கள் அதிகப்படுத்தி தான் இதை கம்மி பண்ணிங்கன்னா அந்த ப்ரெஷ் வச்சு ஏதாவது இப்போ ஒயிட் கொடுத்துருக்கீங்க, இப்போ நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துருக்கீங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இதை கம்மி பண்ணால் இப்போ நான் கலரில் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் சைட்லலாம் கொடுக்குறேன். இந்த பார்த்தீங்களா, சைடில் நான் பண்ணதில் இது ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாட்டு அதை ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ
பண்ண இடத்துல இது பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பேக்ரவுண்டில் ஒரு கலராக இருக்குது, ஆனால் விஜய் அண்ணா மட்டும் பேக்ரவுண்டில் இருக்குது பாருங்கள். இதை சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓப்பனில் வெளியே வந்துக்கோங்க. அப்புறம் எக்ஸ்போர்ட் இருக்குது, கீழே எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, எக்ஸ்போர்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் சேவ் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சேவ் ஆப்ஷன் கொடுத்தா லோடாகவே உங்களுக்கு சேவ் ஆகிடும். இவ்வளோதான் மக்கா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி மக்கா.